ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? क्या आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதம் எழுதின தியானத்தின் மூலமாக वचन ही दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் நாங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். आपसे मिलने में हम अनगिनत आनंदित होते நாம் हैं. இன்றைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. உபாகமம் व्यवस्था विवरण 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय 15 சொல்லப்பட்டிருக்குது. 15 वचन में कहा गया है, கர்த்தர் சகலத்தையும் यहोवा சகல நோய்களையும் सब प्रकार के रोग को உன்னை விட்டு விலக்குவார். तुझसे दूर करेगा. பெருமையான வார்த்தை. अच्छा वचन है. அவர் சொல்றாரு, वो कहता है சகல நோய்களை உன்னை விட்டு நான் விலக்குவேன். सब प्रकार के रोग को मैं तुझसे दूर कर ஏதோ ஒரு दूंगा. வியாதியால பாதிக்கப்பட்டு கொண்டு शायद இருக்கிறீங்களா? कोई तो एक बीमारी से आप पीड़ित हो, ஏதோ ரிப்போர்ட்டுக்காக காத்து கொண்டு या இருக்கிறீங்களா? कोई रिपोर्ट के लिए इंतजार में हो. டாக்டர் இந்த வியாதி இருக்கும் என்று சந்தேகத்தோடு உங்களை சொல்லி அனுப்பி விட்டார்களா? डॉक्टर ये बीमारी रहेगा करके एक शक के साथ आपको भेज दिए ஐயோ क्या? எனக்கு இந்த வியாதி இருக்குமோ? ये बीमारी मुझे होगा क्या? இந்த கட்டி இப்படிப்பட்ட கட்டியா மாறுமோ? ये गांठ इस प्रकार बदलेगा இந்த क्या? கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ऐसा व्याकुलता के साथ हो ஆண்டவர் क्या? உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். परमेश्वर आपकी ओर एक समाचार அவர் देता சொல்றாரு, है. वो कहता है சகல வியாதியை உன்னை விட்டு நான் விலக்குவேன். सब प्रकार के रोग को मैं तुझसे दूर कर அவர் दूंगा. சொல்றாரு, वो कहता है நான் இவன் பரிகாரிய मैं கர்த்தர். ही तेरा इलाज करने वाला அப்ப परमेश्वर, தண்ணீர் ஆசீர்வதிப்பேன். रोटी और पानी को आशीष करूंगा வியாதியை விலக்க வேண்டும் और சொல்லுகிறார். बीमारी से तुझे दूर रखूंगा करके சகல कहता है. வியாதியை விலக்குவார். सारे बीमारियों को दूर करेगा. எல்லா ரிப்போர்ட் நார்மலா இருக்கும். सारा रिपोर्ट नॉर्मल ஒரு होगा. அற்புதங்களை, एक अद्भुत कार्य ஒரு को, அதிசயங்களை, एक आश्चर्य कार्य को, எண்ணி முடியாத காரியங்களை, जो अनगिनत कार्य है நீங்க उसको, நினைக்க முடியாத காரியங்களை जो आप सोच नहीं सकते वो அவர் कार्य இன்றைக்கு को செய்வார். वो आज आपके लिए वो करेगा. நாளைக்கு ரிப்போர்ட்டை பாருங்க, कल रिपोर्ट जाकर எல்லாம் देखिए, மாறுதலா இருக்கும். सब कुछ एक बदलाव எல்லா के நோயை साथ விலக்கி होगा. விட்டார். सारी बीमारियों को उसने दूर कर दिया வார்த்தைகளை है. விசுவாசிங்க, इन वचनों पर विश्वास வார்த்தையை कीजिए, நம்புங்க. ये वचनों पर भरोसा இது कीजिए. தேவ வார்த்தை, ये परमेश्वर का वचन है, ஜீவனுள்ள வார்த்தை, एक जीवित वचन இது है. ஆவியின் ஜீவனமா இருக்கிறது. ये आत्मा और जीवन में है. இந்த வார்த்தை நிச்சயம் ये நிறைவேறும். वचन निश्चय पूरा होगा. ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे परमेश्वर आपको धन्यवाद करते வியாதியோடு हैं. இருக்கிற பிள்ளைகளுக்காக जो ஜெபிக்கிறேன். बीमारी के साथ है उनके लिए हम प्रार्थना இந்த करते வியாதி हैं. என்னை தாக்கி விட்டதே, ये बीमारी मुझे अटैक कर चुका இந்த है, வியாதி வரும் என்று சொல்லிவிட்டார்களே, ये बीमारी आ सकता है करके कह दिए ஏதோ हैं. பயத்தோடு இருக்கிறாங்க. कोई तो एक डर के साथ நீங்க है. சொல்ல பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காக இன்றைக்கு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, आपके बच्चे जो जो कार्य के लिए आज कोशिश कर रहे உங்களுடைய हैं, சித்தத்தை ஒப்புக்கொடுக்க கிருபைகளை கொடு. आपकी इच्छा के अनुसार सौंपने के लिए आप अनुग्रह ताழ்த்தி दीजिए. ஜெபிக்கிறோம். दीन करके प्रार्थना करते हैं. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन.